பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுவதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 5 வசனம். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தர் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை. இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் நம்மோடு கூட கடைசி மட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். திருமணத்தில் ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. வாழ்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் எந்த காரிய சூழ்நிலையிலேயும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்கிறது போல ஒரு தீர்மானங்களை இன்றைக்கு திருமண காரியங்களிலே ஏறெடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நண்பன் உதவுவான், நண்பருடைய காரியம், உறவு, நட்பு, சுற்று வட்டாரங்கள் எல்லாம் நம்மோடு கூட இருக்கிறது என்று நாம் ஒரு பிம்பத்தை நமக்கு நாமே உண்டாக்கி கொண்டு கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பிம்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போய்விடும். ஆனால் கர்த்தர் அவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், பயப்படாதே என்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்வின் நோக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்வின் நோக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறபடினாலே நாம் எந்த இடத்திலே எந்த நேரங்களிலே நாம் பயப்படுவோம், நம்முடைய இருதயம் தொய்ந்து போகும், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கடந்து வரும் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தை, அதாவது இன்றைக்கு இந்த மாதத்திலே இந்த வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே என்று ஆரம்பிக்கிறது அல்லவா? ஏன் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறதான சூழ்நிலைகள் அப்படிப்பட்டதா இருக்கிறது. காலங்களை பார்க்கிற பொழுது, நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கிற பொழுது பயமும் திகிலும் நம்மை அறியாமல் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகள் தான், ஆனாலும் இவைகளை கண்டு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று அநேக ஆறுதலான வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்தருளி இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த மாதத்திலே இந்த வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் எதை குறித்தும் கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். அவர் உங்களுடனே கூட அவர் இருக்கிறார். நீங்கள் எத்தனை நேரங்களிலே கேள்வி கேட்டீர்கள், என்னோடு தேவன் இல்லையா, எனக்கு உதவி செய்வார் இல்லையா, என்னை நடத்துவார் இல்லையா, எனக்கு என்னுடைய காரியங்களை விசாரிப்பார் இல்லையா என்றெல்லாம் நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் அல்லவா, கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அல்லவா? நிச்சயமாக அவர் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று மறுபடியும் அவர் உறுதிப்படுத்துகிறார். செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனை, இந்த ஆசீர்வாதமான இந்த மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறபடி இந்த மாதத்திலே அப்பா, இந்த மாதத்தில் மாத்திரமல்ல ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை இது முதற்கொண்டு நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. இந்த மாதத்தில் நல்ல சுகமும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் செழிப்பும் ஆசீர்வாதமும் நன்மையும் பாதுகாப்பும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் சபைக்கும் தேசத்திற்கும் நீர் தந்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த மாதத்திலே பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, முந்திய சீரை பார்க்கிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், பிந்திய சீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இப்பொழுது ஆண்டவரே அது ஒரு நற்சீராய் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே அது கடந்து வருகிறதற்காய் நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நாளையும் இந்த மாதத்தையும் எங்களுக்கு காணும்படி கூட்டி கொடுத்தீர், நன்றி. இந்த மாதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் தந்து எங்களை நடத்துவீராக. துர்ச்செய்திகளை நாங்கள் கேளாதபடிக்கு கர்த்தாவே நற்செய்திகளை நாங்கள் அறிவிக்கிறவர்களாய், நற்செய்திகளை ஆண்டவரே பரப்புகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். சத்துருடைய எரிச்சல், பொறாமைகள், வன்கண்கள் எங்கள் மேலும் எங்கள் குடும்பங்களின் மேலும் சபைகளின் மேலும் பிள்ளைகள் மேலும் படாதபடிக்கு கர்த்தர் நீர் வேலி அடைப்பீராக. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் வழிவிட்டு விலகாதபடிக்கு உம்மையே ஆண்டவரே சார்ந்திருக்க, உம்முடைய வழிகளில் நடக்க ஆண்டவரே வேண்டிய வழியை எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு நீர் காண்பித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீ செய்கிற மகத்துவமான காரியங்களுக்காக நன்றி. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.